குயவன் சக்கரம் போல் மிதிலையின் குதிரைகள் சுற்றிச் சுழலும் காட்சியைக் கண்டார். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திர முனிவரும் மிதிலையின் அந்தப்புற பெண்களின் யாழிசையை கேட்டு மகிழ்ந்து அந்த இனிய தேனை செவிகளில் பருகியது போல ஆனந்தமாய் நகரை கடந்து சென்றார்கள். மிதிலையின் எழில் அவர்களை மெய்மறக்கச் செய்தது. இப்பொழுது அவர்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது நகரத்தின் மற்றொரு அற்புதமிக்க காட்சியை காணப்போகிறார்கள். குதிரைகள் ஆர்ப்பரித்து ஓடும் ஒரு அற்புத களத்தை நம் கம்பர் எழிலுறச் சொல்கிறார். கேளுங்கள். கொட்புறு கலினப்பாய்மா குலால் மகன் முடுக்கிவிட்ட மட்கலத்திகிரி போல வாளியின் வருவ மேலோர் நட்பினின் இடையராவாய் ஞானிகள் உணர்வின் ஒன்றாய் கட்புலத்து இவையே என்று தெரிவு இல திரியக் கண்டார். கொட்புறு கலினப்பாய்மா. நண்பர்களே, கம்பர் ஒரு அற்புதமான காட்சியை நம் கண்முன்னே கொண்டு வருகிறார். கொட்புறு என்றால் சுழன்று ஓடுகின்ற, கலினப்பாய்மா என்றால் கடிவாளம் பூட்டப்பட்டு பாய்ந்து செல்லும் இயல்புடைய குதிரைகள். இந்த மிதிலை நகரின் பெருந்தெருக்களில் கடிவாளமிட்ட வேக குதிரைகள் எப்படி ஓடுகின்றன தெரியுமா? அவை சுழன்று சுழன்று வட்டமடித்து ஓடுகின்றன. அந்த காட்சியை கண்ட ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திர முனிவரும் வியந்து நிற்கிறார்கள். அடுத்த 2 வரிகளை கேளுங்கள். எவ்வளவு அழகான உவமை! குலால் மகன் முடுக்கிவிட்ட மட்கலத் திகிரி போல. குயவன் சக்கரத்தை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? மண் பானைகள் செய்யும் சக்கரத்தை ஒரு முறை வேகமாக சுழற்றிவிட்டால் அது எவ்வளவு வேகமாக ஓய்வின்றி சுழலும். அதை போலவே இந்த மிதிலையின் குதிரைகள் குயவன் முடுக்கிவிட்ட மண்பாண்ட சக்கரம் போல எங்கும் ஓடிச் சுழன்று கொண்டிருக்கின்றன. வாளியின் வருவ. அவை வருவது ஒரு அம்பின் வேகத்தோடு. எவ்வளவு கம்பீரமான, அதே சமயம் வேகமான ஒரு காட்சி! குதிரைகள் காற்றை கிழித்து கொண்டு சீறி பாய்கின்றன. இவ்வளவுக்கும் மேலாக கம்பர் இந்த குதிரைகளுக்கு மேலும் சில உவமைகளை சொல்கிறார். மேலோர் நட்பினின் இடையராவாய். பெரியோர்களின் நட்பு எப்படி இருக்கும்? அது ஒருபோதும் இடையில் நின்று போகாது. எவ்வளவு காலம் ஆனாலும், எவ்வளவு தூரம் விலகிச் சென்றாலும் அவர்களின் நட்பு உறுதியாய் நிற்கும். அத்தனை பெரியோர்களின் நட்பைப் போல இந்த குதிரைகளும் ஓட்டத்தின் இடையே ஒருபோதும் இடைநிறுத்தம் செய்யாமல், எங்கும் சளைக்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்கிறார் கம்பர். எத்தனை ஆழமான பார்வை! குதிரைகளின் சோர்வின்மையை பெரியோரின் நட்புக்கு ஒப்பிடுகிறார். அடுத்த உவமை இதைவிட அற்புதம். ஞானிகள் உணர்வின் ஒன்றாய். ஞானிகளின் உணர்வு எப்படி இருக்கும்? மனம் ஒருமுகப்பட்டு ஒரே இலக்கை நோக்கி ஒரே உணர்வில் நிலைத்திருக்கும். பற்பல விஷயங்களில் அலைபாயாமல் ஒரே விஷயத்தில் அவர்கள் மனம் நிலைத்திருக்கும். அதே போல இந்த குதிரைகளும் எந்தவித கவனச்சிதறலும் இன்றி ஒரே லட்சியத்துடன் ஒரே வேகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றின் ஓட்டத்தில் ஒரு தெளிவும் ஒரு குறிக்கோளும் ஒரு ஞானியரின் மன ஒருமைப்பாடும் இருக்கிறதாம். கம்பர் எவ்வளவு நுண்ணியமான கவனிப்பாளர் பார்த்தீர்களா? குதிரைகளின் ஓட்டத்திற்கும் ஞானிகளின் உணர்வுக்கும் முடிச்சு போடுகிறார். இப்படியெல்லாம் சுழன்று ஓடும் அந்த குதிரைகளை கட்புலத்து இவைய என்று தெரிவு இல. கண்ணால் பார்ப்பதற்கு இவைதான் என்று பிரித்து அறிய முடியாதபடி அத்தனை எண்ணிக்கையில், அத்தனை வேகத்தில், அத்தனை அழகாக திரியக் கண்டார். திரிந்து ஓடுவதை மூவரும் கண்டார்கள். ராமபிரான், இலக்குவன், விஸ்வாமித்திரர் மூவரும் மிதிலையின் இந்த அற்புத காட்சியை கண்டு அந்த நகரத்தின் வளத்தையும் அதன் திறமையையும் அதன் உயிரோட்டத்தையும் வியந்து பார்க்கிறார்கள். குதிரைகளின் வேகமும் கம்பீரமும், ஒரு நொடி கூட ஓயாமல் சுற்றி வரும் சக்கரத்தின் இயக்கமும், பெரியோர்களின் மன உறுதியும், ஞானிகளின் ஒருமைப்பாடும் என ஒரு காட்சிக்குள் இத்தனை அர்த்தங்களை, இத்தனை உவமைகளை அள்ளித் தெளித்திருக்கும் கம்பரின் கவித்திறன் போற்றத்தக்கது. அன்றைய மிதிலையின் வீதிகளில் வீரமும் வேகமும் ஒருங்கே கலந்த குதிரைகளின் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்திவிட்டார் கம்பர். இந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் கண்ட ராமன் அடுத்து என்ன காட்சியை காணப்போகிறார்? அடுத்த பாடலில் சந்திப்போம்.